शांतस्वरूप हे परम शिव पद्मासन स्थित परम शिव शशंकधर हे परम शिव गंगाधर वर परम शिव वृषवाहन ये परम शिव पार्वती पते हे परम शिव सर्पभूषित परम शिव गंगाधिपते परम शिव करुणानिवास परम शिव अरुणाद्रिवास हे परम शिव पीतकुचाम्बाधव परम शिव शांतस्वरूपा परम शिव शांतस्वरूपा परम शिव शांतस्वरूपा परम शिव हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே சிவகட்டாட்சம் பரிபூர்ணானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே திருவாசகத்தின் பாகம் 30 மணிவாசக பெருந்தகையாரின் அற்புதமான மணிமொழியை நாம் அனுபவித்து வருகின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த குரு பக்தர்களாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஷீரார் அண்ணாமலை தனிலே வாராமுலையம்மை உடனாய எம்பெருமான் அண்ணாமலையான் உரைகின்ற அருணாபுரி திருக்கோவில் காராது களத்து சிவன் நம் பெருமான் கண்மூன்றுடையான் மூலமுக்கண்ணன் மூலகாரண பொருள் அங்கு சென்று அடைந்தால் அண்டாது எவ்வினையும் என்று மகான்களால் போற்றப்பட்ட திருத்தலம். உயர்ந்ததான வினை தீர்க்கும் பதிகங்களை கொண்ட திருத்தலம். மகான்கள் எக்காலமும் பாடிப்பரவி தன் வயமிழந்த திருத்தலம். அதிலே பெரும் தட்டை கொண்டு திருப்பாவை திருவம்பாவை பாடி அந்த இறைவனை காண இயலாது திகைத்த பிரமாதியர்கள், பிரமன், மகாவிஷ்ணு இவர்கள் காண கிடைக்காத ஒரு நிலை. லிங்கோத்பவமூர்த்தியாய் இறைவன் அங்கு ஆவிர்பவித்த திருத்தலம். புணர்ச்சி பத்தின் வாயிலாக அத்வைத லட்சணத்தை திருப்பரந்துறையிலே அடிகளார் அருளி செய்த ஞான பகுதியை இங்கு அத்வைத லட்சணமாக இங்கு பாடிப்பரவுகின்றார். ஆற்றுகில்லே நடியே நரசே அவனி தலை தெம்புலனாய சேற்றிலழுந்தா சிந்தை செய்து சிவனெம்பெருமான் என்றேத்தி உற்று மணல் போல் நெக்கு நெக்குள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பதொன்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்றுகில்லே நரசே அடியே நரசே அவனி தலத்தை புலனாய பா என்னை ஆளும் அரசனே, அடியேன் இவ்வுலக வாழ்விலே இனி வாழ விரும்பவில்லை, பொறுக்கவில்லை என்றால் இனி இவ்வாறு வாழ பொறுக்க மாட்டேன். இப்பூதலத்திலே ஐம்புலன்கள் என்னும் சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து அந்த ஐம்புலன்கள் நம்மை இழுத்துச் செல்ல அந்த ஆழ்ந்த சேற்றிலே ஆழ்ந்து விடாதபடியாக சிவனெம்பெருமான் என்றே சிவனே எம்பெருமானே எனப் போற்றி துதித்து ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு
ஆற்று மணலிலே ஊற்று மணல் உண்டு. அதை தோண்ட தோண்ட அங்கிருந்து நீர் பிரவாகமாக வெளிவரும். அதுபோல் என் மனமாகிய ஊற்று மணலிலே நான் நெகிழ்ந்து நெகிழ்ந்த மனம் உள்ளுருகி ஓலமிட்டு அப்பா அரசே என்று புலம்புகின்றேனே. ஓலமிட்டு அழைத்து போற்றி நிற்பது என்று கொல்லோ. உனை இவ்வாறு அனவரதம் என் மனம் நெக்குருகி மனமுருகி என் வயமிழந்து கண்கள் கண்ணீர் பெருக்கி பக்தியால் காதலால் கசிந்து கண்ணீர் உருகி அப்பா என்று உன் பெருமையெல்லாம் போற்றி உன் நாமங்களெல்லாம் கூறி உன் அடியாரோடு கூடி என் மனமாகிய ஊற்று மணலிலே நான் நெகிழ்ந்து நெக்குருகி வனம் உள்ளுருகி ஓலமிட்டு அழைத்து எனது பொல்லாத மணியான என்றும் பொல்லாத என்றால் கைப்படாத ஒளிப்படாத மணியான நின்னை கலந்து போற்றி பொல்லாமணியை புணர்ந்தே ஐம்புல சேற்றிலே அழுந்தாமல் நின் அடிகளை சார்ந்திருப்பது என்னால். அனவரதம் என்னை அலக்கழிக்கும் என் மனமாகிய ஐம்புலங்கள் மனமோ ஐம்புலங்கள் வசம் பட்டு சென்றபடியே இருக்கின்றது. சிவனாகிய சிந்தனைக்கு இனியானை தென்னினும் இனியானை என் ஊனில் கலந்த அப்பரம்பொருளை என் மனமாகிய ஊற்றிலே நெகிழ்ந்து உள்ளுருகி ஓலமிட்டு அப்பா மணியே ஒப்பிலா மணியே அன்பினிற்கு ஆட்பட்டு அடியார் வசம் உருகி நிற்கும் உன் திருவடிகளை சார்ந்திருப்பது என்னாலும் அப்பொன்னான நாளை நீ தந்தருள வேண்டும் என்று இங்கு யாச்சிக்கின்றார். மணிவாசகப் பெருந்தகையார் திருவடிகளே சரணம். அநேக சரணம்.